அந்த மாதிரி ராஜேஸ்வரி உருவாக்குவாங்க. சேலம்ல கருமந்துறையிலேருந்து ஒரு ஒரு பழங்குடி மக்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த மக்கள் எந்த ஊர் அப்படின்றதா முக்கியம் கிடையாது. ஒரு தாய் முடிவெடுத்துட்டா அந்த குழந்தைய நிலால உட்கார வைக்கணும்னாலும் உட்கார வைக்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஐ திங்க் இந்த தாய்க்காக இந்த தாயின் அதே குறிக்கோள், நான் பண்ற வேலையை என் குழந்தை பண்ணிடக்கூடாது, என் குழந்தைக்கு படிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ கண்டிப்பா படிக்க போகணும், அதுதான் அவளுடைய ஆசை, அவங்களுடைய அப்பா ஆசை அப்படின்னு சொல்லி படிக்க வச்சிங்கல்லம்மா. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட், ஒரு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஐ திங்க் எல்லாருமே எத்தனை பேருக்கு நம்ம எழுந்து நின்று கை தட்டுறோங்க, ஆனா இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக நம்ம எழுந்து நின்று ஒரு நீங்க ராஜேஸ்வரி சொல்லுங்க. ராஜேஸ்வரி, அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வந்து ராஜேஸ்வரி. பார்த்துருப்பீங்க நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து படித்து வந்திருப்பேன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட முதல் படி நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஏவியில் பார்த்த மாதிரி ஆரோ, அதாவது நாசா, இஸ்ரோ அந்த மாதிரி பெரிய நிறுவனத்துக்கு போகிறது தான் என்னுடைய முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ அனைவருக்கும் என்ன சொல்கிறது. ஸோ இன்னைக்கு மகளிர் தினம். ஸோ அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு பெண்களுக்கு இந்த படிப்புன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ. நீங்கள் சொல்ல வேண்டாம், ஐஐடியில் சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உலகத்துக்கு 1000 வார்த்தைக்கு மேலே சொல்லுது, 1000 படிப்பு சொல்லி கற்றுக் கொடுக்குது. ஏரோஸ்பேஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா? யூஆர் ஸ்பெஷலைசிங் இன் ஏரோஸ்பேஸ். வாவ், ஃபேன்டாஸ்டிக். ஒரு நாள் அங்கே இருப்பீங்க, நாங்கள்லாம் அண்ணாந்து பார்ப்போம், உங்களை அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. இன்னைக்கே அண்ணாந்து தான் பார்க்குறோம், இன்னைக்கு அம்மாவை அண்ணாந்து பார்க்குறோம், நாளைக்கு நிலா வரைக்கும் நீங்கள் போகும்போது நிலாக்கு நீங்கள் இங்கேருந்து மிசைல்ஸ் விடும்பொழுது நாங்கள் திருப்பி உங்களை அண்ணாந்து பார்ப்போம், சொல்லுவோம் எங்களுக்கு இந்த பிள்ளைய தெரியுங்க, சேலம் இந்த பிள்ளைய நாங்கள் பார்த்துருக்கோம், எங்க பொண்ணு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இந்த குழந்தைக்காக மீண்டும் ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் ப்ளீஸ். கவிதாமா, இல்ல இது யாரு பேசினாலுமே அது எந்த ஒரு இது கூட நீங்க பேசினா மட்டும்தான் அதை நியாயப்படுத்த முடியும். இங்க வாங்க வாங்க. இந்த படிப்பு இவ்வளவு முக்கியம் அப்படின்னு எந்த தருணத்துல முடிவு பண்ணீங்கம்மா? இந்தியாவுடைய அடுத்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட் உருவாக்கிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இஸ்ரோக்கு போக போறாங்க இவங்க, சொல்லுங்க. என் பேர் வந்து கவிதா கருந்துரை. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கக்குள்ளே வந்து பிள்ளைங்கள வந்து ஒரு பிள்ளைங்கள கூட காலேஜ் அனுப்பிச்சி விடாமல் நிற்கக்கூடாது, 12ஆம் கிளாஸோட நிறுத்தவே கூடாது, படித்து ஏதோ ஒரு டிகிரியாவது முடித்து வைக்கணும் அப்படின்றது தான் அவரோட கனவு. அதனால் நானும் அவர் இறந்ததுக்கு பிற்பாடு நானும் கூலி வேலைக்கு கட்டட வேலைக்கெல்லாம் போய் என் பிள்ளைங்கள படிக்கணும், அவர் சொன்னதுக்கு நிறைவேற்றணும்னு சொல்லி படிக்க வச்சேன். படிச்சதுக்கு என் பாப்பாவுக்கு ராஜேஷ்க்கு பல இடம் கிடைச்சிருக்குது. அவருடைய ஒரு கனவு ஒண்ணுமா, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு, உலகமே கை தட்டுது உங்களுடைய மகளுக்காக. ஐஐடி மெட்ராஸ்ல அவங்க சீட்டு வாங்கியிருக்காங்க, ஏரோஸ்பேஸ் படிக்கிறாங்க, இது எவ்வளவு சந்தோஷம். ஐஐடின்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது, எவ்வளவு சந்தோஷம். அதுவும் அவங்க சொல்றாங்க ஜேஇல 417th ரேங்கா. என்ன சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ யாரு பார்த்தாலும் உங்கள் பிள்ளை இந்த அளவுக்கு மார்க் எடுத்து ஐஐடிக்கு போயிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இதை பண்ணிட்டாங்க, இதை சாதிச்சுட்டாங்க அப்படின்னு உடனே நமக்கும் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற கவிதா ராஜேஸ்வரியை இன்னைக்கு உலகத்துக்கிட்ட போ ஐஐடியில் படிச்சுட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கவிதாக்கள் அவங்களுடைய ராஜேஸ்வரிகளை ஐஐடிக்கு அமுச்சு வைக்கணும், இன்னும் பெரிதளவில் வெற்றிகள் பெண்கள் பார்க்கணும். And that's when we'll truly celebrate Women's Day அப்படின்னு நான் நம்புறேன். ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கணும், யார் என்ன சொன்னாலுமே எனக்கு நான் என்ன